வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பிராண்ட் மொபைல் அவங்களோட புது மொபைலை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் பழைய மொபைல் விட்டுட்டு புது மொபைல் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த பிராண்டு விட்ட மொபைல் அதிகமாக மக்களை போய் ரீச் ஆகிருக்கு, எவ்வளோகான சேல்ஸ் ஆகிருக்கு, அது எந்தெந்த மொபைல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 10ஆவதாக இருக்கிறது ஆப்பிளோட எக்ஸ் சீரிஸ், XR, XS, XS மேக்ஸ் 3 சேர்ந்து 151 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. இது காமனாக ஆப்பிளோட A12 பயானிக் சிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபியூச்சர் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் 9ஆவதாக ஆப்பிளோட 11 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இது மொத்தமாக 159 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. இதில் காமனாக ஆப்பிளோட 13 பயானிக் சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்கேன், ஸோ பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்குது ஆப்பிளோட iPhone 7 Plus தான். இது மொத்தமாக சேர்ந்து 160 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. இதில் காமனாக ஆப்பிளோட 10 ஃபியூஷன் சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ஸோ பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்குது நோக்கியாவோட 3210. இந்த மாடல் மொத்தமாக 161 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் ஆகிருக்கு. இது ஒரு 2G ஃபோனு. 1999 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெமரி 8 மிஸ்டு கால், 8 டைலர் கால், 8 ரிசீவ்டு காலை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ரிமூவபிள் லித்தியம் அயன் பேட்டரி உள்ளது. இதோட ஸ்பெக் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்குது iPhone 5s மாடல். இது மொத்தமாக 165 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் ஆகிருக்கு. 2013 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆப்பிளோட A7 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் 8 MP, ஃப்ரண்டில் 1.2 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5ஆவது இடத்துல ஆப்பிளோட 6s Plus தான் இருக்குது. இது மொத்தமாக 174 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் ஆகிருக்கு. இது ஒரு 4G ஃபோனு. 2015 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் A9 சிப்செட், ஆப்பிளோட A9 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் 12 MP, ஃப்ரண்டில் 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக் கொடுத்துருக்குறேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4ஆவது இடத்துல நோக்கியாவோட 105 சீரிஸ் தான் இருக்குது. இது ஒரு 2G ஃபோனு. மொத்தமாக 200 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் ஆகிருக்குது. இது 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மொத்த வெயிட்டே 73 கிராம் தான். ஸோ இதில் 2 சிம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஸ்பெக்கு நான் கொடுத்துருக்குறேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்த மாடலில் இது ஒரு ரிமூவல் பேட்டரியாக இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது ஐஃபோனோட 6 Plus தான் இருக்குது. ஸோ இது மொத்தமாக 222 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் ஆகிருக்கு. இது ஒரு 4G ஃபோனு. ஆப்பிளோட A8 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேக்கில் 8 MP கேமராவும், ஃப்ரண்டில் 1.2 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக்கும் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 2 இடத்துலையுமே நோக்கியா மொபைல்ஸ் தான் பிடிச்சிருக்குது. அதில் 2ஆவது இடத்துல நோக்கியாவோட 1110 மாடல் தான் பிடிச்சிருக்கு. இது மொத்தமாக 248 மில்லியன் ஸ்டாக்ஸ் விற்றுருக்காங்க. இது ஒரு 2G ஃபோனு. இதோட மொத்த வெயிட்டே 80 கிராம் தான். இதில் ஒரே ஒரு சிம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது நோக்கியாவோட 1100. இந்த மாடல் தான் என்னோடய ஃபேவரட் மாடல். இது மொத்தமாக 280 மில்லியன் ஸ்டாக்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. இதோட மொத்த வெயிட்டே 86 கிராம் தான். பேட்ரி 850 மெகா ஆம்ஸ் தான். ஆனால் இது பேட்டரியோட லைஃப் டைம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம இப்போ பார்த்த லிஸ்ட்டில் உங்கள் ஃபேவரட் ஃபோன் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.